ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். எல்லாருக்குமே தெரியும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடின்னு பார்த்திங்கன்னா, அலகு 1ல் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, அடுத்து பார்த்திங்கன்னா லா லா ழா வேறுபாடு, நானா வேறுபாடு, ரா வேறுபாடு, இது மூணுமே மயங்கோலிகளில் வரும். அடுத்து இணை எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை பிழை, இந்த எழுத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, அலகு 1ல் எழுத்தில் இருக்கக்கூடிய இந்த 11 டாப்பிக்குமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நியூ சிலபஸில் இப்போ நம்ம 11 டாபிக் ஃபினிஷ் பண்ணியிருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா சொல்லில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வேர் சொல் அறிதல், வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனின் பெயர், பெயரச்சம், தொழிற்பெயர், இதெல்லாம் கேட்குறாங்க இல்லைங்களா. இந்த 1, 2 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்ன இதில் நம்ம பார்க்க போகிறோன்னா, வேர்ச்சொல் புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ அது தனியாக தொகுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓல்டு புக், நியூ புக். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இது வரைக்கும் வேர்ச்சொல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் 2022, 2023 ஸ்டில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷினும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபுல்லாக இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும். நீங்கள் வேர்ச்சொல்லில் எத்தனை கொஷின் கேட்குறாங்களோ ஒரு 1 or 2 கொஷின்ஸ், மேக்ஸிமம் 3 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்கலாம். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், கவர் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 5 மார்க் கிட்ட நீங்கள் எடுக்கலாம். ஒரு கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 மார்க். ஓகேங்களா. சம்டைம்ஸ் 3 கொஷின் கேட்கலாம், 4 கொஷின்ஸ் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது 5 மார்க் வரைக்கும் நீங்கள் கெட் பண்ணலாம். ஓகேங்களா. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சிலபஸ். இப்போ நாம் இதில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேர்ச்சொல் வினைமுற்று. இந்த 2 டாபிக் ஃபினிஷ் பண்ண பிறகு அடுத்து இந்த 3 டாபிக் ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா 25 கேள்விகளுக்கான நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம சேனலில் நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுருப்போம். இதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய சிலபஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு நம்ம தனித்தனியாக தொகுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா. அலகு 1ல் என்ன இருக்குது, அலகு 2ல், அலகு 3ல், அதுபோல் எல்லாமே தனித்தனியாக தொகுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் 1 by 1 நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அலகு 7 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அலகு 7ல் பார்த்திங்கன்னா 15 கொஷின் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் இருக்கும். இலக்கியமில் திருக்குறள் சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் அறநூல்கள் சம்மந்தப்பட்டது, தமிழின் தொன்மை, அப்புறம் ஆசிரியர்கள் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்னா இலக்கணம் 85, தென் இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டும் ஒரு 15 கொஷின்ஸ். இதுதான் நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வேர்ச்சொல் அறிதல். இந்த வேர்ச்சொல் அறிதல் பார்த்திங்கன்னா புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சு புக்கில் நோட் பண்ணி வச்சு படிங்க. நம்ம இப்போ புக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. நம்ம தனியாக தொகுத்து வச்சுருக்க பிடிஎஃப்பில் தான் உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். புக்கில் ஒரு டைம் இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு வீடியோ பார்த்தாவே போதும். உங்களுக்கு ஃபுல்லாமே ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா. தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் தரேன். நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு சில மெட்டீரியலும், தென் வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸும் அதில் அப்டேட் ஆகும். நீங்கள் பிஸியாக இருந்தாலும் அதை அப்டேட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது வேர்ச்சொல் அறிதல் இது ரிலேட்டடாக நம்ம எங்கெங்கே கவர் ஆகுதுன்னா 10th EL 5ல், அப்புறம் 9th EL 1ல், 9th EL 2ல் என்னென்ன ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் வினைமுற்று தொடர் வகைகள், இது எல்லாமே இதில் கவர் ஆகுது. ஓகேங்களா. அந்த வேர்ச்சொல் கொடுத்துட்டு எச்சம் கேட்குறது, தென் வினைமுற்று கேட்குறது, தொழிற்பெயர் கேட்குறது, இது எல்லாமே பேசிக். இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு என்னென்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து 7th பார்த்திங்கன்னா டேர்ம் 2ல் EL 1ல் மொழியை ஆள்வோம், 7th டேர்ம் 2ல் தொழிற்பெயர், 12th சிறப்பு தமிழில் வேர்ச்சொல், 9th ஓல்டு புக்கில் மொழித்திறன் வேர்ச்சொல்னு இருக்கும் புக் பேக்கில். அடுத்து 9th ஓல்டு டேர்ம் 2ல் பார்த்திங்கன்னா தொழிற்பெயர், 9th ஓல்டு புக்கில் EL 2ல் இருக்கக்கூடிய மொழித்திறன், அப்புறம் அதில் அடிச்சொல் கொடுத்துருப்பாங்க. 7th ஓல்டு புக்கில் டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய EL 3 பெயரச்சம், வினையச்சம், வினைமுற்றுன்னு இவ்வளவும் புக்கில் பார்த்திங்கன்னா இந்த டாபிக் கீழே கவர் ஆகுது. ஆனால் இவ்வளவும் படிக்கணுமானா நீங்கள் இதை படிச்சிங்கன்னா வேறு நிறைய இடத்துலையும் உங்களுக்கு இது கவர் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இது படிக்கலாம். ஓகேங்களா. தனித்தனியாகவே தொழிற்பெயர் பற்றி, வினைமுற்று, வினையச்சம் பற்றியும் கொஷின் வரும். அதெல்லாமும் சேர்ந்து இதில் கவர் ஆகும். ஓகேங்களா. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேர்ச்சொல் அறிதல். வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனையும் பெயர்
நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்போது வேர்ச்சொல்னா என்ன, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வேர்ச்சொல்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வேர்ச்சொல் என்பது ஒரு சொல்லில் அடிப்படையாக அமைந்துள்ள அதன் பகுதி. இப்போ பகுபத உறுப்பிலக்கணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்லாம் நமக்கு நம்ம படிக்கும்போது கேட்டிருப்பாங்க. பகுபத உறுப்பிலக்கணம் 6 உறுப்புகள் இருக்கும். அதில் பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை, சாரிகை, விகாரம்னு சொல்லிட்டு 6 உறுப்புகள் இருக்கும். அதில் பகுதி இருக்குது இல்லைங்களா, அதுதான் இங்கே வேர் சொல்லாக கொடுத்துருப்பாங்க. நம்ம பிரிப்போம். இப்போது அரைந்தான் இருக்கிறதுல இதில் அரை என்பது பகுதி, இந்தி என்பது சந்தி, இத்தி என்பது விகாரம், அன் என்பது விகுதின்னு சொல்லிட்டு நம்ம பிரிப்போம். அப்படி பிரிக்கும்போது இதில் அரைன்னு வருது பார்த்தீங்களா, இதுதான் பகுதி, ஓகேங்களா? வேர்ச்சொல் என்பது ஒரு சொல்லின் அடிப்படையாக அமைந்துள்ள பகுதின்னு சொல்கிறாங்க. இது பெரும்பாலும் ஏவல் வினையாக வரும். அதாவது ஒருத்தரை ஏவல்னா ஏவுதல் இல்லைங்களா, அதுபோல் கட்டளை, ஏவுதல், இது எல்லாமே ஒரே மாதிரி வேர்டு, அதுபோல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அரைந்தனன் என்பது வினையாளனையும் பெயர். இதில் இப்போ கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, அரைந்தனன் இதில் வேர்ச்சொல்லை கண்டுபிடின்னு சொல்லிடுவாங்க. அப்போது அதோட வேர்ச்சொல் அரை. அரியேன் இது அரியேன் என்பது வினைமுற்று. அடித்தல் இது தொழிற்பெயர். இதில் நமக்கு தொழிற்பெயர் கொடுத்துருக்காங்க, வினையாளன் பெயர் கொடுத்துருக்காங்க, வினைமுற்று கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து நம்ம வேர்ச்சொல் ஃபைன் பண்ணோம். அடுத்து ஒரு டைப் எப்படி இருக்குன்னா, வேர்ச்சொல் கொடுத்துருவாங்க, அதிலிருந்து நம்ம வினைமுற்று, வினையாளன் பெயர், பெயரச்சம் இதெல்லாம் நம்ம ஃபைன் பண்ணோம், ஓகேங்களா? அப்படியே ரிவர்ஸில் கேட்பாங்க. இதில் அடித்தல் இது தொழிற்பெயர். இதில் அடி என்பது வினைமுற்று. அடுத்து அழைக்கும். இதில் அழை என்பது வினைமுற்று. அழைத்தல், அழை என்பது வேர்ச்சொல். அமர்வேன், இதில் அமர் என்பது வேர்ச்சொல். அமர்தல், அமர் என்பது வேர்ச்சொல். அகழ்வார், இதில் அகழ் என்பது வேர்ச்சொல். அடக்கினார், அடக்கு என்பது வேர்ச்சொல். அறிகுவர், அரி என்பது வேர்ச்சொல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஓல்டு சிலபஸ் இருக்கும்பொழுதே நம்ம பிடிஎஃப் மெட்டீரியலாக நம்ம ரெடி பண்ணி சிலபஸ் வைஸாக கொடுத்துருந்தோம். இப்போயும் பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் பிடிஎஃப் ரெடி பண்ணி ஆச்சு. உங்களுக்கு பிடிஎஃப் மாதிரி உங்களுக்கு வேணும்னா படிக்கிறதுக்கு நிறைய பேர் நீங்கள் வீடியோஸ் பார்த்து படிச்சுக்கலாம். இல்லை எனக்கு தனியாக பிடிஎஃப் வேணும், நாங்கள் ஜெராக்ஸ் போட்டு படிக்கிறீங்கன்னா பிடிஎஃப்பும் அவைலபிளாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதோட டீட்டெயில் கேட்டுக்கிட்டு பே பண்ணி கெட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அடுத்து அறிகுவர் இது அரி, அறிந்து அரி. அரைகுவன் அரை, அடைந்த அடை. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே தொழிற்பெயர், வினைமுற்று, வினையாளனும் பெயர், வினையச்சம், பெயரச்சம் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. வியங்கோல் அறிக, வியங்கோல் வினைமுற்று கூட கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வேர்ச்சொல், ஓகேங்களா? நான் வேர்ட் படிச்சுட்டு வேர்ச்சொல் படிக்கிறேன், நீங்கள் அப்படியே உங்களுக்கு மைண்டில் நிற்கும். அரைகுவன் அரை, அடைந்த அடை. அறியாமை அரி. அறிக வேர்ச்சொல் அரி. அறிந்து வேர்ச்சொல் அரி. அறிஞர் இதோட வேர்ச்சொல் அரி. அறிவியல் இதோட வேர்ச்சொல் அரி. அறிவிப்பு இதோட வேர்ச்சொல் அரி. அசைத்தான் இதோட வேர்ச்சொல் அசை. அயர்ந்து அயர். அலர்ந்து அலர். அழைத்தான் அழை. அணிந்தேன் அணி. அமர்ந்தான் அமர். அறுத்து அரு. சம்டைம்ஸ் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. அதனால தான் மேக்ஸிமம் எதெல்லாம் கொஷின் பேப்பரில் கேட்டிருப்பாங்களோ புக்கில் எதெல்லாம் இருக்குமோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆழ்ந்த ஆள். ஆடல் ஆடு. ஆட்டம் ஆடு. ஆற்றுவார் ஆற்று. ஆக்கி ஆக்கு. ஆற்றுதல் ஆற்று. ஆசிரியராக்கினர் ஆசிரியராக்கு. இங்கே பாருங்கள் இவ்வளோ பெருசு இதில் வேர்ச்சொல். ஆழ்க ஆள். ஆட்சியர் ஆற்று. இறைஞ்சி இறைஞ்சு. இணைகின்றன இணை. இறந்தார் இற. இறந்து இற. இது எல்லாமே வேர்ச்சொல். ஆப்போசிட்டில் பார்க்கலாம். இருந்த இதோட வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா இரு. இறைஞ்சினான் இறைஞ்சு. இளைஞர் இலை. இருந்தாய் இரு. இடிந்து இடி. அடுத்து ஈதல் ஈ. ஈட்டினான் ஈட்டு. ஈட்டினார் ஈட்டு. ஈன்ற ஈன். ஈந்த ஈ. அடுத்து உணர்ந்த இதோட வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா உணர். உரையாமை உரை. உடையர் உடை. உயர்கிறான் உயர். உரைத்த உரை. உரைத்தல் உரை. உரையாடிய உரை. இது எல்லாமே வேர்ச்சொல். நமக்கு கொஷின் இப்படி கொடுத்துருவாங்க, நம்ம ஆன்சர் 4 ஆப்ஷனில் இப்படி பிக் பண்ணணும், ஓகேங்களா? அடுத்து உண்கிறான் இதோட வேர்ச்சொல் உண். உண்டான் உண். உண்பான் உண். உண்டிலன் உண். உண்டனன் உண். உணர்ந்து உணர். உணர்ச்சி உணர். உலர்ந்து உலர்.
அடுத்து உண்குவார் உண், உரைத்தது உரை, உண்டனம் உண், உணர்த்துவான் உணர்த்து, உரையார் உரை, உறங்கினான் உறங்கு. இந்த பெருசாக வருது இல்லைங்களா, மேக்சிமம் வந்து ரெண்டு எழுத்துக்களாக தான் வரும் வேர்ச்சொல். சில இதில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதி எழுத்து வரும். இதெல்லாம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து உண்கிறேன் உண், உறங்கியது உறங்கு, உயர்ந்தோர் உயர், ஊரான் ஊர். அடுத்து எய்தும் எய்து, எய்தல் எய்து, எழுதினான் எழுது, எய்துவர் எய்து, எய்தினான் எய்து, எழுந்து எழு, எழுதுக எழுது, எழுதிலன் எழுது, எழுதினோர் எழுது. அடுத்து மருட்கை மருள், முடுகினான் முடுகு, முனிவிலர் முனி, முளைத்த முளை, மூவர் மூன்று, மெலிந்து மெலி, மொழியாதன் மொழி. இது எல்லாமே வந்து ஆல்ரெடி கேட்டது, தென் வந்து புக்கில் இருக்கக்கூடியது. வந்தோய் வா, வருக வேர்ச்சொல் வா, வந்தேன் வேர்ச்சொல் வா, ஒரே ஒரு எழுத்து கூட சம்டைம்ஸ் வேர்ச்சொல் வரும். வருகிறாய் வா, வருவோம் வா, வந்தீர்கள் வா, வருகிறான் வா, வந்தார் வா, வருகின்றன வா, வரும் வா, வந்தவர் வா, வளர்ப்பாய் வளர், உறைந்தனன் உரை, வந்தனன் வா, வந்தனன் வா, வந்தான் வா, வருவான் வா, வருவார் வா, வருவு வர. இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வணங்கிய வணங்கு, வருகின்ற வா, வந்து வா. அடுத்து வாழ்க்கைக்கு பாருங்கள், வாழ் என்பது வேர்ச்சொல். வாழ்வானுக்கு வாழ், வாழியக்கு வாழ், விரித்த இதுக்கு விரி, விளைவதுக்கு விலை, விளக்கிக்கு விளக்கு. இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விளம்பினன் விளம்பு, விடுத்தல் விடு, விடுத்தனை விடு, விம்முகின்ற விம்மு. விலங்கி இதுக்கு விலங்கு, விலங்கிக்கு வேர்ச்சொல் விலங்கு. வியந்து விய, வில்லல் வில், வில்னா விருப்பம், விண்டல்னா வில், விழைதலுக்கு வில், விண்டலுக்கு வேர்ச்சொல் வில். வீழ்ந்தனல் வீழ், வென்றார் வெல். அடுத்து வென்றானுக்கு வெல், வென்றேனுக்கு வெல், வெகுளிக்கு வெகுள், வெகுளிக்கு வெகுள் வேர்ச்சொல். வேண்டுகின்றேன் வேண்டு, வேண்டி வேண்டு, வேண்டிய வேண்டு, வைப்பர் வை, வைத்தார் வை, வைத்து வை. இது எல்லாமே வேர்ச்சொல். அடுத்து இப்போ வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டதெல்லாம் நாம் பார்க்கலாம். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. நடக்கிறது, இது நடக்கிறது என்பது வினைமுற்று. இதில் நம்ம வேர்ச்சொல் வந்து தெரிவு செய்யணும். நட, நட என்பது வேர்ச்சொல். அடுத்து அறிஞர், வேர்ச்சொற்களை தெரிவு செய்க. அறி, அறிஞர், வேர்ச்சொற்களை தெரிவு செய்க. அறி. அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். வினைமுற்று, கீழ்கண்டவற்றில் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. வேர்ச்சொல் வினைமுற்று கொடுத்துருப்பாங்க. இங்கே வேர்ச்சொல் என்பது கான், வினைமுற்று என்பது கண்டேன். இந்த பக்கம் இருக்கிறது வேர்ச்சொல், இந்த பக்கம் இருக்கிறது வினைமுற்று. அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். கீழ்கண்டவற்றில் தவறான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. இதில் தவறானதுன்னு வந்து பார்த்திங்கன்னா வீழ்ந்த, வீழ்ந்தனல், இதுதான் வந்து தவறானது. வீழ் வந்திருக்கணும், வீழ் வந்திருந்தால் கரெக்டான வேர்ச்சொல். வீழ்ந்தனல் என்பது கரெக்டு. வாக்கு வருக, தீர்க்கு தீர்த்தோன், உரைக்கு உரைத்தது, இது எல்லாமே வேர்ச்சொல்லும் வினைமுற்றும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். சரியான இணையை தேர்க. நட என்பது வேர்ச்சொல், நடக்கிறது என்பது வினைமுற்று, இது கரெக்டு. அடுத்து மகிழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்க. மகிழ்ந்தோர், மகிழ் என்னும் வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க, இதற்கு வினையாளனின் பெயர் மகிழ்ந்தோர். வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயரை கண்டறிக. பாடு, இதற்கான வினையாளனின் பெயர் பாடியவள், வந்தவள், போனவள், பாடியவள், வருகின்றவள். இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தால் அது வினைமுற்றிலிருந்து வேறுபட்டு இருக்கும் வினையாளனின் பெயர். அடுத்து தருகின்றனர், இதன் வேர்ச்சொல் அறிக. தா, தருகின்றனர், இதன் வேர்ச்சொல் தா. கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. நட, நடக்கிறது, நட, நடக்கிறது. உரைத்த, வேர்ச்சொல் அறிக. வேர்ச்சொல் வந்து உரைன்னு வந்திருக்கும், ஓகேங்களா, உரைன்னு வந்திருக்கும். அடுத்து
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு சொல் கொடுத்து வினைமுற்று வினையெச்சம் பெயரெச்சம் வினையாளனையும் பெயர் மற்றும் தொழிற்பெயர் உருவாக்கல். இது வந்து செகண்ட் டைப். அதுக்கு முதல்ல நம்ம வினையற்றம் வினையச்சம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். தன் பொருளில் முற்று பெற்று வந்துள்ள வினை சொற்களை வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. தன் பொருளில் முற்று பெற்று வந்துள்ள வினை சொற்களை என்னன்னு சொல்லுவாங்க? வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. இப்போது நட என்பது வேர்ச்சொல். இதில் நடந்தான்னு அங்கே ஒரு முடிஞ்சிருக்குல்ல, வந்தான், படித்தால், சென்றால், இது எல்லாமே வந்து தன் பொருளில் முற்று பெற்று வந்துள்ள வினை சொற்கள் தான் என்னன்னு சொல்லுவாங்க? வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வினையெச்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முற்று பெறாத வினை சொற்கள் எச்சங்கள்னு சொல்லுவாங்க. முற்று பெறாத வினை சொற்கள் வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் எனப்படும். முற்று பெறாத வினை சொற்கள் வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். அதாவது ஒரு எச்ச வினை வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். வினையற்ற விகுதிகள் வந்து நான் நிறைய டைம் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணும்போது அந்த 50 மாதிரி வினாக்கள் ரெஃபர் பண்ணும்போது ஊஇ என்பது வினையச்சத்திற்கான விகுதிகள். ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். நடந்து, வந்து, படித்து, சென்று, இது எல்லாமே ஊ சவுண்டில் முடிஞ்சிருக்குங்களா? இதெல்லாம் வந்து வினையச்சம்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம். அடுத்து பெயரெச்சம். பெயரெச்சத்துக்கான விகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆ ஊம் ஆ ஊம். இப்போ நிறைய ஊம்லாம் நம்ம வந்து வர்றதில்ல, ஹா சவுண்ட்லேயே முடிஞ்சிடும். ஒரு எச்ச வினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம்னு சொல்லுவாங்க. நடந்த ஆ சவுண்ட் வருதா? வந்த ஹா சவுண்ட், படித்த ஹா, சென்ற ஆ சவுண்ட் வருதுங்களா? இது போல் ஆ சவுண்டில் ஃபினிஷ் ஆனால் அது பெயரெச்சம்னு சொல்லுவாங்க. தொழிற்பெயர் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. நடத்தல், வருதல், படித்தல், படிப்பு, செல்தல், இது எல்லாமே வந்து தொழிற்பெயர். தொழிற்பெயர்னா அது தொழிற்பெயர் விகுதிகள் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. தல், அல், வை, கை, பூ, சி, வி, இது போலலாம் வந்து தொழிற்பெயர் விகுதிகள் இருக்கும். இதில் கொண்டு முடிஞ்சால் அது தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியலைன்னா அங்கே வந்து ஒரு தொழில் நடந்திருக்கும், இல்லைனா ஒரு செயல் நடந்திருக்கும், அப்படின்னு நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கோங்க. அடுத்து வினையாளனையும் பெயர்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வருவது பயனிடையை கொண்டு முடிவது வினையாளனின் பெயர் எனப்படும். அது தன்மை, முன்னிலை, படர்க்கை 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். வினையாளனின் பெயர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். தன்மை, முன்னிலை, படர்க்கையிலும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு சொல்லிட்டு 3 காலங்களிலும் வரும். இதுதான் வந்து வினையாளனின் பெயரை சொல்லுவாங்க. ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்கும் ஏற்காமலும் வரும். ஒரு சம்டைம்ஸ் ஏற்கும், சம்டைம்ஸ் ஏற்காது. இப்படி வந்து ஒரு பயனிலையை கொண்டு முடிந்தால் அது வினையாளனின் பெயர்னு சொல்கிறாங்க. அடுத்து இதற்கான ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி அடிச்சொல்லாம் கொடுத்துருக்காங்க, அது பார்ப்போம். வினைமுற்று இதற்கு வந்து பார்த்திங்கன்னா வந்தான், வந்தாள். அடிச்சொல் வந்து வா. வாலிருந்து நம்ம வினைமுற்று, பெயரெச்சம், வினையச்சம், தொழிற்பெயர், வினையாளன் பெயர்லாம் நம்ம ஃபைன் பண்ணோம். பெயரெச்சம் வந்த, வினையச்சம் வந்து, தொழிற்பெயர் வருதல், வினையாளன் பெயர் வந்தவர். ஓகேங்களா? வினைமுற்று வந்து பார்த்திங்கன்னா வந்தான், வந்த, வந்து, வருதல். இதிலேருந்து நம்ம 5மே கண்டுபிடிக்கலாம். பெயர்ச்சொல் அடிச்சொல் வந்துன்னா அடிச்சொல் வேர்ச்சொல் எல்லாமே ஒன்று தான். வா என்பது வேர்ச்சொல். இதிலிருந்து நமக்கு வினைமுற்று கேட்டாங்கன்னா வந்தான், வந்தாள், அதாவது ஆண் பால்லையும் கொடுத்துருக்காங்க, பெண் பால்லையும் கொடுத்துருக்காங்க. பெயரெச்சம் அதாவது வா என்னும் வேர்ச்சொல்லிலிருந்து பெயரெச்சத்தை கண்டுபிடி அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்த, வினையச்சத்தை கண்டுபிடின்னு சொன்னாங்கன்னா வந்து, தொழிற்பெயர் வருதல், வினையாளன் பெயர் வந்தவர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து படி என்னும் வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று கண்டறிகன்னு கேட்டாங்கன்னா படித்தான், அப்படி இல்லைன்னா படித்தாள். பெயரெச்சம் படித்த, வினையச்சம் படித்து, ஆ சவுண்டில் முடியுது, ஊ சவுண்டில் முடியுது. தொழிற்பெயர் தல் விகுதி கொண்டு முடியுது, தல், அல் விகுதியெலாம் கொண்டு முடியும். படித்தல் படிப்பு. அதுக்கப்புறம் பூ என்பதும் வந்து தொழிற்பெயர் விகுதி தான், படிப்பு. அடுத்து வினையாளன் பெயர் படித்தவர். அடுத்து வேர்ச்சொல் நட கொடுத்துருக்காங்க. இதில் நடந்தான் என்பது வினைமுற்று, நடந்து என்பது வினையச்சம், நடந்த என்பது பெயரெச்சம், நடத்தல் என்பது தொழிற்பெயர், நடந்தவர் என்பது வினையாளனின் பெயர். அடுத்து பாடு என்னும் வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. பாடினான், பாடினாள், எது வேணாலும் வரலாம். வினையச்சம் வந்து
பாட பாடி, இதில் பாடி தான் வரும், பாட வராது. பெயரெச்சம் பாடிய. தொழிற்பெயர் வந்து பாடல் பாடுதல். வினையாளின் பெயர் பாடியவர். அடுத்து செய் என்னும் வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. வினைமுற்று செய்தான், வினையச்சம் செய்து, பெயரெச்சம் செய்த, தொழிற்பெயர் செய்தல், வினையாளின் பெயர் செய்தவர். உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓடு, வினைமுற்று வந்து ஓடினான், வினையச்சம் ஓடி, பெயரெச்சம் ஓடிய, ஆ சவுண்டில் முடிஞ்சிருக்கு, ஈ சவுண்டில் முடிஞ்சிருக்கு. தொழிற்பெயர் ஓடுதல் ஓட்டம், விகுதி தல் விகுதி கொண்டு முடிஞ்சிருக்கு தொழிற்பெயர். வினையாளின் பெயர் ஓடியவர், வந்தவர், போனவர், ஓடியவர், பாடியவர், இது போலெல்லாம் வந்தால் வினையாளினின் பெயர். அடுத்து வேர்ச்சொல் வந்து செல் கொடுத்துருக்காங்க. சென்றான் என்பது வினைமுற்று, சென்று என்பது வினையச்சம், சென்ற என்பது பெயரெச்சம், செல்தல் என்பது தொழிற்பெயர், சென்றவர் என்பது வினையாளினின் பெயர். தா என்னும் வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. வினைமுற்று வந்து தந்தான், வினையச்சம் தந்து, பெயரெச்சம் தந்த, தொழிற்பெயர் தருதல், வினையாளின் பெயர் தந்தவர். அடுத்து இப்போ வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு, ஓகேங்களா. இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின்லே வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இன்னும் வந்து கிளாரிஃபிகேஷன் வரும், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வேர்ச்சொல்லிருந்து தெரிவு செய்க. வந்தான் என்பது வினைமுற்று, அதிலிருந்து வா என்பது வேர்ச்சொல் தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டாக 2 டைப்பில் தான் கேட்பாங்க. ஒன்று வேர்ச்சொல் கொடுத்துட்டு வினைமுற்று, பெயரச்சம், வினையச்சம், தொழிற்பெயர், வினையாளன் பெயர் கண்டுபிடிக்க சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த 5 இருந்தும் எதனா ஒன்று கொடுத்துட்டு வேர்ச்சொல் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. 2 டைப் தான், ஓகேங்களா. கண்டார், இதில் வேர்ச்சொல் என்பது கான். கண்டார், இதில் வேர்ச்சொல் கான். அடுத்து நடக்கிறான், இதோட வேர்ச்சொல் நட. நடக்கிறான், இதோட வேர்ச்சொல் நட. வென்றார் என்பதன் வேர்ச்சொல் வெல். வென்றார் என்பதன் வேர்ச்சொல் வெல். இது எல்லாமே நான் பிஃபோராக உங்களுக்கு கொடுத்துட்டேன். கற்றான் என்பதன் வேர்ச்சொல் கல். கற்றான் என்பதன் வேர்ச்சொல் கல். வேர்ச்சொல் காண்க. தந்தான், இதோட வேர்ச்சொல் தா. தந்தான், இதோட வேர்ச்சொல் தா. வரைந்து, வேர்ச்சொல் கண்டறிக. வரை. வரைந்து, வேர்ச்சொல் கண்டறிக. வரை. எரிந்தான், வேர்ச்சொல் கண்டறிக. எரி. சின்னரி கிடையாது, பெரியரி. அடுத்து பாடினால், வேர்ச்சொல் தருக. பாடு. பாடினால் வேர்ச்சொல் தருக. பாடு. கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல்லினையை கண்டறிக. கொல், கொன்றான். கொல், கொன்றான். மகிழ்ந்தனன், இச்சொல்லின் வேர்ச்சொல் கண்டறிக. மகிழ். மகிழ்ந்தனன், இச்சொல்லின் வேர்ச்சொல் கண்டறிக. மகிழ். வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் எழுதுக. பயின்றால், பயில். பயின்றால், பயில். வருக, வேர்ச்சொல்லை அறிக. வா. வருக, வேர்ச்சொல்லை அறிக. வா. வாருங்கள், இதோட வேர்ச்சொல்லும் வா. பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக. இட்டதோர் தாமரைப்பூ, இதில் இட்டதோரில் இடு என்பது வேர்ச்சொல். பின்வரும் வினைமுற்றின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. வினைமுற்று கொடுத்துருக்காங்க, நம்ம வேர்ச்சொல் ஃபைன் பண்ணணும். பார்த்தான், பார். பார்த்தான், பார் என்பது வேர்ச்சொல். கீழ்கண்டவற்றில் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. நட, நடக்கிறது. நட என்பது வேர்ச்சொல், நடக்கிறது என்பது வினைமுற்று. கேட்டு, கேட்டார் என்பது தவறு. கேள்னு வந்திருக்கணும், இங்கே வந்து செல்னு வந்திருக்கணும். வாழியருக்கு வாழ் வந்திருக்கணும், ஓகேங்களா. இது மூணுமே தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வேர் சொற்களை தேறுக. அறிஞருக்கு வேர்ச்சொல் அரி. அறிஞருக்கு வேர்ச்சொல் அரி. கொடுக்கப்பட்டுள்ள தொழிற்பெயரிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டறிக. படித்தல் என்பது தொழிற்பெயர், இதோட வேர்ச்சொல் படி. அடுத்து பொறித்த வேர்ச்சொல்லை எழுதுக. பொறி. பொறித்த வேர்ச்சொல்லை எழுதுக. பொறி. அடுத்து கேட்டார், இச்சொல்லின் வேர்ச்சொல் வந்து கேள். கேட்டார், இச்சொல்லின் வேர்ச்சொல் கேள். வந்தேன் என்னும் வேர்ச்சொல் வந்து வா. பொறித்த வேர்ச்சொல்லை எழுதுக. பொறித்த என்பது பெயரெச்சம், அதிலிருந்து வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. பொறி. வினைமுற்றுக்குரிய சரியான வேர்ச்சொல்லை எழுதுக. தருகின்றனர், இதற்கான வேர்ச்சொல் தா. தருகின்றனர், இதற்கான வேர்ச்சொல் தா. பாடுகிறாள் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் காண்க. பாடு. பாடுகிறாள் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் பாடு. அடுத்து அறைந்தனன் வேர்ச்சொல்லை தருக. அறை. அறைந்தனன் அறை. கேட்டார் கேள். இதில் பாருங்கள், ஒரு சில கொஷின்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு. பேசினால், இதன் வேர்ச்சொல் பேசு. பேசினால், இதன் வேர்ச்சொல் பேசு. அடுத்து வேர்ச்சொல்லை கண்டறிக. விரித்த, விரி. விரித்த, விரி. அடுத்து வேர்ச்சொல்லை கண்டறிக. உரைத்தல், உரை. உரைத்தல், உரை.
கண்டான் வேர்ச்சொல்லை கண்டறிக கான். கண்டான் வேர்ச்சொல்லை கண்டறிக கான். வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். தேடுகிறான் தேடு. தேடுகிறான் தேடு. வந்தனன் வேர்ச்சொல்லை எழுதுக வா. வந்தனன் வேர்ச்சொல்லை எழுதுக வா. வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக வருக வா. வருக வா. நின்றான் என்பதன் வேர்ச்சொல் நில். அடுத்து வேர்ச்சொல்லை காண்க. சுடுதல் சுடு. சுடுதல் சுடு. வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வா. வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வா. அடுத்து கொடுத்தோர் வேர்ச்சொல்லை கண்டறிக. கொடுத்தோர் வேர்ச்சொல்லை கண்டறிக கொடு. போவாள் வேர்ச்சொல் போ. நடப்பேன் வேர்ச்சொல்லை கண்டறிக நட. நடப்பேன் வேர்ச்சொல் நட. கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கான் கண்டேன். கான் கண்டேன். சென்றாருக்கு செல் வேர்ச்சொல் வந்திருக்கணும். கேட்டாருக்கு கேள் வேர்ச்சொல் வந்திருக்கணும். பயின்றாள் என்பது வேர்ச்சொல் பயில் இல்லை படி அதுபோல் வந்திருக்கணும். அடுத்து வேர்ச்சொல் வினைமுற்று. நட நடக்கிறது என்பது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. உண்கிறேனுக்கு உன் வந்திருக்கணும். பேசினாளுக்கு பேசு என்பது வேர்ச்சொல் வந்திருக்கணும். போனானுக்கு போ என்பது வேர்ச்சொல் வந்திருக்கணும். இதில் வேர்ச்சொல் எல்லாமே தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வேர்ச்சொல் வினைமுற்று. இதில் வீழ்ந்த வீழ்ந்தனல் இதில் தவறானது இதுதான். கொஷின் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம படிக்கணும். கீழ்கண்டவற்றில் தவறான வேர்ச்சொல் இணையை கேட்குறாங்க. இது தவறானது. வீழ்தான் வந்திருக்கணும். வாக்கு வா என்ற வேர்ச்சொல்லுக்கு வருக. வீழ்ந்தக்கு தீர்க்கு தீர்த்தோன். உரைக்கு உரைத்தது. இது எல்லாமே கரெக்டு. இது மட்டும்தான் தவறு. அடுத்து வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. செய்தானுக்கு வேர்ச்சொல் செய். செய்தானுக்கு வேர்ச்சொல் செய். அடுத்து குமைந்தன வேர்ச்சொல் தருக குமை. குமைந்தன வேர்ச்சொல் தருக குமை. உரைத்த வேர்ச்சொல் தருக உரை. இதே பாருங்கள் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. உரைத்த உரை. அடுத்து கீழ்கண்டவற்றில் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. பொறித்தக்கு பொறிக்கு பொறித்த. பொறிக்கு பொறித்த. ஆடினாளுக்கு ஆடு என்பது கரெக்டான வேர்ச்சொல். அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. நடக்கிறதுக்கு நட. நடக்கிறதுக்கு நட. தருகின்றனருக்கு வேர்ச்சொல் தா. அடுத்து விளைவது வேர்ச்சொல் தருக விளை. விளைவது வேர்ச்சொல் தருக விளை. ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நமக்கு ரிப்பீட்டட் ஆச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வருகைக்கு வா. அரியனுக்கு அரி. அரியனுக்கு அரி. கிட்டத்தட்ட இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு 5 கொஷின்ஸ் கன்ஃபார்ம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா வேர்ச்சொல் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நம்ம வினைமுற்று வினையேற்றம் தொழிற்பெயர் வினையாளனின் பெயர்லாம் நம்ம ஃபைன் பண்ணோம். ஓகேங்களா? கொடுக்கப்பட்ட வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயரை கண்டறிக. கொடு. இதில் வினையாளன் பெயர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன்ல. கொடுத்தோர். கொடுத்தான் என்பது வினைமுற்று. கொடு என்பது இங்கே வேர்ச்சொல். கொடுத்து என்பது வினையச்சம். பின் வருவனற்றுள் ஏவல் வினைமுற்று சொல்லியது. ஏவல் வினைமுற்று சொல் ஓடு. ஓடு என்பது ஏவல் வினைமுற்று சொல். வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. படி என்பதற்கு படித்தான். படி என்பதற்கு படித்தான். வேர்ச்சொல் கொடுத்துட்டு நமக்கு 5 டைப்பில் கேட்டிருக்காங்க. பாடு என்பதன் வினையாளன் பெயர் பாடியவன். பாடு என்பதன் வினையாளன் பெயர் பாடியவன். இது பார்த்திங்கன்னா நமக்கு தொகுத்து பிடிஎஃபாகவும் தென் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டது எல்லாமே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நானே புக்கில் இருக்கிறதெல்லாம் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு வேர்ச்சொல்லே இன்னொரு வீடியோ கொடுக்க முடிஞ்சால் மேக்ஸிமம் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுவே போதுமானது. புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அதுவுமே நான் எடுத்து தனியாக கொடுக்குறேன். புக்கில் இருக்கிறது ரெஃபர் பண்ணி தான் தனியாக பிடிஎஃபாக டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் புக்கில் உங்களுக்கு டைரெக்டாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுவுமே நாம் தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு தரேன். அது இன்னும் பார்த்திங்கன்னா கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். லென்த்தாக போகும். இது உங்களுக்கு வாட் இஸ் வாட் போதுமானது. இது நிறைய போட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஏன்னா இலக்கணம் ரொம்ப டீப்பாக போனீங்களாலும் கன்ஃபியூஸ் ஆகும். என்ன வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்று. பாடு. இது வேர்ச்சொல். பாடி ஈ சவுண்டில் முடிஞ்சிருக்கா? அப்போ இது வினையச்சம். அடுத்து வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. ஓடு. ஓடுதல். ஓடு என்பது வேர்ச்சொல். தொழிற்பெயர் ஓடுதல். தென் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி அலகு 1லேருந்து அலகு 7 அந்த ஃபுல் சிலபஸுமே பார்த்திங்கன்னா திருக்குறள், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு, இலக்கணம் எல்லாமே தனியாக பிடிஎஃப்பில் தொகுத்து வச்சுருக்கோம். அந்த பிடிஎஃப் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் தானே டிஸ்கிரிப்ஷனில், அதுக்கு மெசேஜ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தென்
நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம்னு நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே 6th-னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாமே இருக்கிறது ஒன்லைனர் கொஷின் ஆகும். 6th-லேருந்து 10th வரைக்கும் அப்படியே ஃபுல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுவுமே வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க. நீங்களுமே வந்து வாட்ஸ்அப் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில் கேட்டுட்டு PDF கெட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டு படிச்சுக்கோங்க. ஏன்னா புக்கெலாம் வந்து தனியாக நம்ம வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் ஹை ஆகும்போது நீங்கள் இது போல் ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்லை நான் செல்லிலே PDF படிக்கிறேன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸி. ஓகேங்களா? அடுத்து வேர் சொல்லில் தொழிற்பெயர் காண்க. பெரு பெறுதல், பெறுதல். வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் காண்க. வினையாளனின் பெயர்னாவே நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பொறுத்தவர், பொறுத்து வினையச்சம், பொறுத்தல் தொழிற்பெயர், பொறுத்தார் வினைமுற்று. அடுத்து படி என்னும் வேர் சொல்லின் பதம். பதம்னா ஒன்றும் இல்லை, அதாவது அதுக்கு ஏற்ற மாதிரி பதம் சொல். படித்தான் என்பது வினைமுற்று. பாடினான், கற்பனை, கற்றான் என்பது அதற்கான பதம் கிடையாது. அடுத்து பதம்னா என்ன? சொல். ஆடு என்னும் வேர் சொல்லின் வினையாளன் பெயர் ஆடியவன். ஆடுதல் என்பது தொழிற்பெயர். ஆடி வந்து இங்கே இதில் சம்மந்தம் வராது. ஆடினான் என்பது வினைமுற்று. அடுத்து ஆடு என்னும் வேர் சொல்லின் வினையச்சம் கேட்குறாங்க. ஆடி, ஆடுக்கு வினையச்சம் சவுண்டில் முடிஞ்சிருக்குங்களா, அது வினையச்சம். வேர் சொல்லிலிருந்து வினைமுற்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உறங்கு என்பது வேர்ச்சொல், உறங்கினால் என்பது வினைமுற்று. படித்து வந்தான் எவ்வகை எச்சம்னா வினையச்சம். படித்து சவுண்டில் முடிஞ்சிருக்குங்களா, வினையச்சம். அடுத்து கேள் என்ற வேர் சொல்லின் வினைமுற்று கேட்டவன். கேள் என்ற வேர் சொல்லின் வினைமுற்று கேட்டவன். கேட்டான், கேட்டவன் என்பது வினையாளனின் பெயர் வரும். இங்கே கேட்டான் என்பது வினைமுற்று. அடுத்து வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க. நடவாமை. நடத்தல் என்பது நேர்மறையில் வரக்கூடிய தொழிற்பெயர். நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர். வினைமுற்றை வினையாளனின் பெயராக்குக. இதில் ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். ஊட்டமிகு உணவு உண்டவர், இங்கே உண்டார் என்பது வினைமுற்று. நம்ம உண்டவர்னு இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ உண்டவர் என்பது வினையாளனின் பெயர். அடுத்து தா என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் தருதல், தல் விகுதி கொண்டு முடிஞ்சிருக்கு. கொடு என்ற வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் கொடுத்தோர், கொடுத்தோர். நட என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்வு செய்க. நடத்தல். வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் காண்க. கொடு, கொடுத்தோர், கொடு, கொடுத்தோர். உண் என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் உண்ணல். உண் என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் உண்ணல். பதி என்ற வேர் சொல்லின் வினையச்சம் பதிந்து. பதி என்ற வேர் சொல்லின் வினையச்சம் பதிந்து. ஓடி என்ற வேர் சொல்லின் பெயரச்சம் வினையச்சம் ஓடிய. இது வந்து பார்த்திங்கன்னா பெயரச்சம். ஓடி வினையச்சம். சவுண்டில் முடிஞ்சிருக்கு, சவுண்டில் முடிஞ்சிருக்கு. அடுத்து மகிழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனியும் பெயரை காண்க. மகிழ்ந்தோர். பின்வரும் வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் உண்கின்றவன். வினையாளனின் பெயர் உண்கின்றவன். அடுத்து வேர் சொல்லின் தொழிற்பெயர் எழுதுக. நட என்பது வேர்ச்சொல், நடத்தல் என்பது தொழிற்பெயர். பிடி என்ற சொல்லின் வினையச்சம். பிடி என்பது வேர்ச்சொல், பிடித்து சவுண்டில் முடிஞ்சிருக்கு, வினையச்சம். அடுத்து நடை என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று எழுதுக. நடக்கிறது. நடை என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று நடக்கிறது. வா என்ற சொல்லுக்குரிய பெயரெச்சத்தை கண்டறிக. வந்த. வா என்ற சொல்லுக்குரிய பெயரெச்சத்தை கண்டறிக. வந்த. அடுத்து அஞ்சி என்ற வேர் சொல்லின் வினையாளனின் பெயரை கண்டறிக. அஞ்சினர். அஞ்சி என்ற வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் அஞ்சினர். அடுத்து வா என்னும் வேர் சொல்லின் கொண்டமையும் வினையாளனின் பெயரையும் காண்க. வந்தவர் என்பது வினையாளனின் பெயர். வாழ் என்னும் தொழிற்பெயரினை கண்டறிக. வாழ்க்கை. வாழ் என்பதன் தொழிற்பெயர் வாழ்க்கை. கை என்பதும் வினையாளனியும் தொழிற்பெயரின் விகுதி. ஒருத்தல் வினையாளனின் பெயர் காண்க. ஒருத்தார். ஒருத்தார் இது வந்து வினையாளனின் பெயர். அடுத்து மலை என்ற வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்க. மலைந்து. மலை என்ற வேர் சொல்லின் வினையச்சம் மலைந்து. சவுண்டில் முடிஞ்சிருக்குங்களா. இந்த சவுண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொடு. கொடுத்தல். தொழிற்பெயர் வந்து கொடுத்தல். அடுத்து தா என்னும் வேர் சொல்லின் வினையச்ச சொல் கேட்குறாங்க. தருதல் தொழிற்பெயர். தந்தவர் வினையாளனின் பெயர் தந்த பெயரச்சம். அப்போ தந்து என்பது வினையச்சம். பாடு என்பதன் பெயரச்சத்தை தேர்க. பாடிய. சவுண்டில் முடிஞ்சிருக்கா, அப்போ பெயரச்சம். அடுத்து வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் காண்க. உணர். உணர்ந்தோர். உணர்ந்தோர்.
உணர்ந்து வினையச்சம், உணர்ந்த பெயரச்சம், உணர்ந்தான் வினைமுற்று. அப்போ உணர்ந்தோர் என்பது வினையாளனியும் பெயர். வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க. முளை முளைத்தல், முளை முளைத்தல். வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க. உரை உரையாமை, நடவாமைன்னு நம்ம பார்த்தோம்ல, அதுபோல் இது ஒரு எக்ஸாம்பிள். தொழிற்பெயரே வந்து எதிர்மறை தொழிற்பெயராக கேட்குறாங்க. வேர் சொல்லிற்குரிய வினையாளனின் பெயர் காண்க. தா தந்தவன், தா தந்தவன். நிறைய வினையாளனின் பெயரும் வினைமுற்றும் தான் கேட்குறாங்க. நட வேர் சொல்லை வினைமுற்றா மாற்றணும்னா நடந்த, நடந்தான். வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் காண்க. பொறு பொறுத்தார், பொறு பொறுத்தார், பொறுத்தார், பொறுத்தவர், அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து வினைமுற்றும் வினையாளனின் பெயரும் ஒரே மாதிரி இருக்குன்னா அங்கே வினைமுற்று கொடுத்துருக்க மாட்டாங்க, மீதி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க. கொடு கொடுத்தல், கொடு கொடுத்தல். பாடு பாடியவள், வினையாளனின் பெயர் வந்து பாடியவள். அடுத்து வேர் சொல்லின் தொழிற்பெயரை காண்க. கான் காணுதல், தல் விகுதி கொண்டு முடிஞ்சிருக்குங்களா தொழிற்பெயரில். அடுத்து விதை என்னும் வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் விதையாமை, விதை என்ற வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் விதையாமை. ஆள் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. ஆளல், ஆள் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. ஆளல். பாடினால் கண்ணகி, எவ்வகை தொடர்? வினைமுற்று தொடர். எவ்வகை தொடர்? வினைமுற்று தொடர். பாடினால் என்பது வினைமுற்று, அதை தொடர்ந்து ஒரு சொல் வந்துருந்தனால இது வினைமுற்று தொடர்னு சொல்லுவாங்க. வேர் சொல்லை பெயரச்சமாக்குக. பெரு பெற்ற, பெரு பெற்ற. அடுத்து வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க. குமை குமைந்தன, குமை குமைந்தன. கொடுக்கப்பட்டுள்ள வேர் சொல்லின் வினைமுற்று கண்டறிக. கான் கண்டான், கான் கண்டான். கொடு கொடுத்தோர், இது வந்து வினையாளனின் பெயர். அடுத்து வேர்ச்சொல் கொடுத்து வினைமுற்று. பேசு பேசினான், பேசு பேசினான். கான் என்னும் வேர் சொல்லின் பதம். கண்டேன், பதம்னா அதற்குரிய சொல். வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க. பாடிக்கு பாடினாள், பாடிக்கு பாடினாள். அடுத்து கீழ்கண்டவற்றுள் ஏவல் வினைமுற்ற சொல். ஓடு, ஏவல் வினைமுற்று சொல் என்பது ஓடு. இது எல்லாமே வாழ்க வாழிய செல்க என்பதெல்லாம் வியங்கோல் வினைமுற்று. ஓடு என்பது ஏவல் வினைமுற்று. ஓடி என்ற வேர் சொல்லின் வினையச்ச தொடர் ஓடி வந்தாள். ஓடி ஈ சொல்ல முடிஞ்சிருக்கா, அப்போ வினையச்சம். அதை தொடர்ந்து ஒரு சொல் வந்திருக்கிறதுனால இது வினையச்ச தொடர்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் காமல்லையும் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 4 குரூப் 2 குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரீசன்ட் அப்டேட்ஸ், டெய்லி அப்டேட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறோம். தென் வந்து டிஎன்பிசிக்கு தேவையான ஒரு சில மெட்டீரியல்ஸ், தமிழ், தென் வந்து ஜிஎஸ், மேக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில புக் மெட்டீரியலும் வந்து ஜென்ரல் மெட்டீரியல், என்னோட மெட்டீரியல் எல்லாமே வந்து அந்த டெலகிராமில் இருக்கும். வேணுன்றவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் வீடியோஸில் கொடுக்க நான் உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுவேன். தென் வந்து இப்போ நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து தனியாக ஸ்பெஷலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் ஒன்லைனர் எல்லாமே வந்து அது வந்து பே பண்ணி கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில மெட்டீரியல்லாம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அது வந்து நான் டெலகிராமில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ.